الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين أجرموا كانوا من الذين آمنوا يضحكون وإذا مروا بهم يتغامزون وإذا انقلبوا إلى أهلهم انقلبوا فكهين وإذا رأوهم قالوا إن هؤلاء لضالون وما أرسلوا عليهم حافظين فاليوم الذين آمنوا من الكفار يضحكون على الأرائك ينظرون هل ثوب الكفار ما كانوا يفعلون நாங்கள் சூரா அல்-முத்தஃபிஃபீன் நாங்கள் பார்த்து வருகின்றோம். சூரா அல்-முத்தஃபிஃபீன் நாங்கள் ஆரம்பித்து மூன்றாவது கட்டமாக இருக்கின்றது. சூரா அல்-முத்தஃபிஃபீன்ல நாங்கள் இதில் முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த சூறா முக்கியமான சில விடயங்களை பொதிந்திருக்கின்றது. நாங்கள் முதலில் இந்த சூறா ஆரம்பிக்கிறது அளவை நிர்வகி மோசடி. அளவை நிர்வகியில் மோசடி என்ற இந்த விடயத்தை தான் இந்த சூறா பேசுகின்றது. அந்த சூறாவுடைய அர்த்தமும் கூட இதைத்தான், அந்த சூறாவுடைய பேரும் கூட இதைத்தான் பொதிந்திருக்கின்றது. அடுத்ததாக அளவை நிர்வகி மோசடி செய்கின்றவர்கள் அது மாதிரி எந்த ஒரு விடயத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதிலே அவர்கள் உள்ளத்திலே அவர்கள் வரவேற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தான் மறுமை நாள், அந்த கேள்வி கணக்கு, அந்த மறுமை நாளுக்கு நாங்கள் எழுப்பப்படுவோம் என்கின்ற அந்த விடயம். அந்த மறுமை நாளை அவர்கள் பயந்து கொள்ளக்கூடாதா என்கின்ற அந்த விடயம். அந்த விடயத்தை அவர்கள் லியௌமின் அதீம் யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு அவர்கள் எழுப்பப்படுகின்றார்களே அந்த நாளை அவர்கள் பயந்து கொள்ளக்கூடாதா என்கின்ற அந்த விடயம். நாங்கள் எந்த ஒரு செயலை செய்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பயம், அந்த மறுமையுடைய அச்சம் எங்களுக்கு வர வேண்டும் என்பது இந்த சூரா எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்த விடயமாக நாங்கள் பார்த்தோம் தீயவர்கள் அவர்களுடைய ஏடுகள், தீயவர்களுடைய செயல் எவ்வாறு ஒரு கீழ்த்தரமானதாக இருக்கின்றதோ, அவருடைய அந்தஸ்து எவ்வாறு கீழ்த்தரமானதாக இருக்கின்றதோ அதே போன்று அவருடைய பதிவேடுகளும் கீழ் பூமியிலே 7வது பூமியாகிய அந்த அடிவாரத்திலே தான் அவர்களுடைய ஏடு காணப்படும். அவர்களுடைய செயற்பாடுகள் பொய்ப்பித்தல், நிராகரித்தல் என்ற அந்த காரணத்தினால் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஏற்ப அவர்களுடைய ஏடுகள் கீழ் பூமியிலே இருக்கும் என்ற விடயத்தை கூறுகின்றது. அதே போன்று அவர்களுக்கு தண்டனையாக மிகவும் பயங்கரமான தண்டனை தான் மறுமையிலே அவருடைய ரப்பை அவர்கள் காண முடியாது. அவர்கள் அந்த ரப்பியும் யௌமயிதின் லமஹ்ஜூபூன், தம்முடைய இறைவனை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள், அவர்கள் இறைவனை காண முடியாது. மறுமையில முஃமின்களுக்கு கிடைக்கின்ற
சுவர்க்கத்திலே அதே போன்று மறுமை நாளிலே அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு வெகுமதி, பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அந்த இன்பம் தான் அந்த ரப்பை அவர்கள் காண்பது. ஒரு மனுஷன் அவனுடைய ரப்பை காண்றது ஒரு முக்கியமான ஒரு இன்பமாக காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅஸ்அலுக லத்தத்தன் நவர் இலா வஜ்ஹி, இறைவனே உன்னுடைய முகத்தை காண்பது, உன்னை காண்கின்ற அந்த லத்தத்தை நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன், அந்த இன்பத்தை கேட்கின்றேன். வஅஸ்அலுக ஷௌக இலா லிகாஇக், உன்னை சந்திப்பதிலே இருக்கின்ற அந்த ஆர்வத்தை நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் நபி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே அவனுடைய ரப்பை பார்ப்பது அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு இன்பமாக இருக்க வேண்டும். ஒரு அடியான் மறுமையிலே ஒரு உலகத்தில் ஒரு முஃமின் தன்னுடைய இறைவனை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவனிடத்தில் இருக்க வேண்டும். மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஹு, ஒரு அடியான் தன்னுடைய ரப்பை சந்திப்பதை அவன் ஆர்வம் கொள்வானாக இருந்தால், விரும்புவானாக இருந்தால் அஹப்ப அல்லாஹு லிகாஹு, இறைவன் அவனை சந்திப்பதை ஆர்வம் கொள்கின்றான். எனவே ஒரு முஃமின் உலகத்தில் இருக்கணும், தன்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டும், நான் நல்லவன்களை செய்து அல்லாஹ்வுக்கு திருப்தியாக நான் வாழ்ந்து என்னுடைய ரப்பை நான் திருப்தியான முறையிலே சந்திக்க வேண்டும். கைரி வர்ரா முதிர்வத்தின் வலா ஃபித்னத்தின் முதில்லா, நபி அவர்கள் கேட்டார்கள், கைரி வர்ரா முதிர்வத்தின், எந்த விதமான தீங்களும் இன்றி, வலா ஃபித்னத்தின் முதில்லா, வழிகெடுக்கக்கூடிய எந்த ஃபித்னாவிலும் நான் மாட்டிக்கொள்ளாமல் என்னுடைய ரப்பை நான் சந்திக்கின்ற அந்த ஆர்வத்தை உன்னிடத்தில் கேட்கின்றேன் நபி அவர்கள் கேட்கின்றார்கள். எனவே ஒரு முஃமின் தன்னுடைய ரப்பை காண்பதை அவன் எப்போது ஆசை கொள்கின்றானோ ரப்பும் அவனை சந்திப்பதை ஆசை கொள்கின்றான். அதே மாதிரி முஃமின்கள் அந்த மறுமையில சுவர்க்கத்திலே முஃமின்கள் கிடைக்கின்ற உயர்ந்த அந்தஸ்து, உயர்ந்த இன்பம் அல்லாஹ்வை காண்பது, அல்லாஹ்வை பார்ப்பது ஒரு பெரிய இன்பமாக இருக்கின்றது. மறுமை நாளிலே நாங்கள் இன்று நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய தினமாக இருக்கின்றதோ அதே மாதிரி மறுமையிலும் ஜும்ஆவுடைய தினம் ஒரு சிறந்த தினம். அந்த நாளிலே அவர்கள் அவனுடைய ரப்பை சந்திப்பார்கள், ரப்பை அவர்கள் காண்பார்கள். அங்கே ஒரு சூக்கு காணப்படுகின்றது, அங்கே ஒரு சந்தை காணப்படுகின்றது. அந்த சந்தையிலே ஒரு காற்று அடிக்கும், அதன் மூலமாக அவர்கள் இன்னும் அழகாகுவார்கள். அதே மாதிரி அவருடைய ரப்பை அவர்கள் காண்கின்ற போது அவர்களுடைய முகங்கள் மிகவும் பிரகாசமாக செழிப்பாக மாறுகின்றது. அவருடைய வீடுகளுக்கு அவர்கள் திரும்புகின்ற நேரத்திலே அவருடைய மனைவிமார்கள் நீங்கள் மிகவும் அழகாகி விட்டீர்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் அந்த ரப்பை காண்கின்ற நேரத்திலே அவர்கள் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற எல்லா விதமான இன்பங்களையும் அவர்கள் மறந்து விடுவார்கள். அந்த இன்பங்கள் எல்லாம் இதைவிடவும் குறைந்ததாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் எண்ணுகின்ற அளவுக்கு அந்த ரப்பை காணுகின்ற அந்த இன்பம் மிகவும் பெரிதாக இருக்கும். அப்ப இந்த காவிர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகவும் பயங்கரமான தண்டனை அவர்கள் இன்னும் ரப்பியும் யௌமைதின் லமஹ்ஜூபூன், ரப்பை விட்டும் அவர்கள் மறைக்கப்படுவார்கள் என்கின்ற விடயத்தை இந்த சூரா குறிப்பிடுகின்றது. எனவே இந்த சூரா குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இது இருக்கின்றது. அதே போல நான் அடுத்ததாக பார்த்தோம், முஃமின்களுடைய ஏடுகள் இல்லியீன், ஆகும் உயர்ந்த வானத்திலே இருக்கும். அவர்களுடைய இன்பங்கள் எப்படியான இன்பங்கள், அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற பானங்களுடைய அந்த சிறப்பம்சங்களை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாங்கள் இந்த காவியர்கள் அவர்கள் இந்த உலகத்திலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள், நாங்கள் பொதுவாக நபிமார்களுடைய எல்லா சரித்திரங்களும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அந்த நபிமார்கள் தஅவா செய்வார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்ட முஃமின்கள் அவர்கள் ஒரு சிறு கூட்டமாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து ஏளனம் செய்து கொண்டு அவர்களை கேலி செய்து கொண்டு இருக்கின்ற அந்த வளமை அந்த காவிர்களிடத்தில் அவர்கள் வாழையடி வாழையாக பெற்று வருகின்றார்கள். நாங்கள் இன்று பார்க்கின்றோம், முஸ்லிம்களை ஏளனம் செய்கின்றார்கள், சரியான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை ஏளனம் செய்கின்றார்கள். அவர்கள் செல்கின்ற நேரத்திலே அவர்களை செய்கிறை செய்து அவர்களை ஏளனம் செய்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விடயத்தை இந்த சூரா தெளிவாக கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல்லதீன அஜ்ரமு கானூ மினல்லதீன ஆமனூ யத்ஹகூன், இந்த பாவிகளானவர்கள் கானூ மினல்லதீன ஆமனூ யத்ஹகூன், ஈமான் கொண்டவர்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வஇதா மர்ரூ பிஹிம் யதகாமஸூன், அவர்கள் கடந்து செல்கின்ற நேரத்திலே ஒருவருக்கொருவர் கண்ணால் செய்கினை செய்து காட்டி இவர்களை ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள். வஇதன் கலபு இலா அஹ்லிஹிம் கலபு ஃபகிஹின், அவர்களுடைய குடும்பத்தாரிடத்திலே அந்த காவிர்கள் அவர்கள் திரும்பி செல்கின்ற நேரத்திலே அவர்கள் பெருமிதம் கொண்டவர்களாக, தங்களுடைய ஆடம்பரம் கொண்டவர்களாக அவர்கள் திரும்பி செல்வார்கள். எங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கின்றது,
நாங்கள் சுகபோகத்திலே இருக்கின்றோம், எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது, நாங்கள் தான் பலசாலிகள் என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த பெருமிதத்தோடு, அந்த தற்பெருமையோடு அவர்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்வார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு முஃமின் வந்து இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற நேரத்திலே அவனுக்கு எல்லாமே அவனுக்கு எதிராக காணப்படுகின்றது. அந்த இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் வந்து இந்த உலகத்திலே மேலோங்கி இருக்கின்றதை ஒரு முஃமின் பார்க்கின்ற நேரத்திலே அவன் தனித்தவனாக அவன் தன்னை உணர்கின்றான். இது ஒரு முஃமின் இந்த உலகத்திலே காணுகின்ற, ஒரு உலகத்திலே அனுபவிக்கின்ற மிகவும் ஒரு கஷ்டமான நிலையாக இருக்கின்றது. இதை அல்லாஹ் தஆலா இங்கே அழகாக சித்தரித்து காட்டுகின்றான். وَإِذَا رَأَوْهُمْ قَالُوا إِنَّ هَؤُلَاءِ لَضَالُّونَ. அப்ப இந்த காபிர்கள் முஃமின்களை பார்த்தால் இவர்கள் தான் வழிகேடர்கள் என்று அவர்களுக்கு பட்டம் கொடுத்து விடுவார்கள். வமா உர்சிலு அலைஹிம் ஹாஃபிதீன். அல்லாஹ் தஆலா இவர்களை பார்த்து கூறுகிறான், வமா உர்சிலு அலைஹிம், இந்த காபிர்கள் வந்து வமா உர்சிலு அலைஹிம் ஹாஃபிதீன், இந்த முஃமின்களுக்கு பாதுகாவலர்கள் அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நாங்கள் இந்த இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஒரு முஃமின் தன்னுடைய ஈமானிலே அவனுக்கு சோதனை வருகின்றது, அவனுடைய ஈமானிலே ஃபித்னா ஏற்படுகின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மையா? ஏன் இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு எதிர்க்கப்படுகின்றது? காபிர்களுடைய சக்திகள் ஓங்கி இருக்கின்றன, பாவங்கள் அதே போன்று அனாச்சாரங்கள் ஓங்கி இருக்கின்றன, அதில் இருக்கின்றவர்கள் பலத்தோடும் அதிகாரத்தோடும் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாத்தை கூறுகின்றவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள், அவர்கள் நசுக்கப்படுகின்றார்கள், அவர்களுடைய குரல் எங்குமே ஓங்காமல் காணப்படுகின்றது என்றெல்லாம் முஃமின்கள் அவருடைய ஈமானிலே அவருக்கு சோதனை வருகின்ற அளவுக்கு முஃமின்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். இது முஃமின்களுக்குரிய சோதனை. இதிலே முஃமின்கள் பொறுமையாக இருந்து அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த சூரா எங்களுக்கு அழகாக குறிப்பிடுகின்றது. ஃபல்யௌமல்லதீன ஆமனூ மினல் குஃபாரி யத்ஹகூன். அல்லாஹ் தஆலா காபிர்களுடைய தண்டனை அதே போல் முஃமின்களுடைய இன்பங்களை கூறிவிட்டு இன்று முஃமின்கள் அந்த காபிர்கள் உலகத்திலே முஃமின்களை எவ்வாறு அவர்களை ஏளனம் செய்தார்களோ, அவர்களை அடக்கி ஒடுக்கி இருந்தார்களோ, இன்று முஃமின்களுடைய நிலைமை, அவர்கள் வெற்றி பெற்ற நிலைமை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஃபல்யௌமல்லதீன ஆமனூ, ஃபல்யௌம் இந்த மறுமை நாளிலே அல்லதீன ஆமனூ மினல் குஃபாரி யத்ஹகூன், ஈமான் கொண்டவர்கள் காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள், காபிர்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள். அலல் அராயிகி யன்துரூன், அவர்கள் அரியணைகளிலே உட்கார்ந்தவர்களாக, அமர்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக யன்துரூன், தன்னுடைய ரப்பை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காபிர்களுக்கு ரப்பை பார்க்க முடியாது, அவர்களுக்கு ரப்பு மறைக்கப்பட்டிருப்பார். ஆனால் அந்த முஃமின்களும் தங்களுடைய ரப்பை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். கல்துவிபல் குஃபாரு மாகானு யஃஅலூன். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், இந்த காபிர்கள் வந்து அவர்கள் செய்த அந்த செயலுக்கு அவர்களுக்கு தகுந்த கூலி வழங்கப்பட்டிருக்கின்றதா என்றதை அல்லாஹ் தஆலா அந்த காபிர்களை பார்த்து கூறுகின்றான். எனவே இந்த சூரா வந்து அளவை நிறுவை சம்பந்தமான அந்த விடயத்தை இந்த சூரா ஆரம்பிக்கின்றது. அதற்கு பின்னால் முஃமின்கள் காபிர்களுடைய அந்த தரங்களை பற்றி அல்லாஹ் தஆலா அவருடைய ஏடுகள் எவ்வாறு இருக்கும், அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருந்தன, முஃமின்களுக்கு என்ன மாதிரி வெகுமதிகள் அந்த மறுமையிலே வழங்கப்படும், அடுத்ததாக காபிர்கள் முஃமின்களோடு எவ்வாறு உலகத்திலே நடந்து கொண்டார்கள், அதற்கு பின்னால் அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் வழங்கப்படுகின்ற அந்த வெகுமதிகள், அதே போன்று காபிர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனைகள், முஃமின்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வெகுமதிகள், இந்த விடயத்தை கூறி இந்த சூரா நிறைவு பெறுகின்றது. எனவே அல் குர்ஆனை படித்து அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.